ஹாய் கைஸ், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்திருப்பீங்க. பட் பார்த்தீங்கன்னா சடனாக மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி உங்களுக்கு அகேன்ஸ்டாக ஆகியிருக்கும். ஓகேவா? ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது ரேண்டமாக நடக்கிற லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நினைப்பீங்க. பட் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி அது கிடையாது. ஓகேவா? ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லிக்விடிட்டியை பேஸ் பண்ணி நடக்கிறது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ட்ராப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நிறைய பேட் என்ட்ரிஸ் எடுக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்ட் பை பார்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால் வீடியோ பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நீங்களுமே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டினா என்ன, ஸோ இது எதாவது மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ட்ரேட் எடுக்கும்போது நிறையவே பார்த்தீங்கன்னா பேட் என்ட்ரிஸை பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால எங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா ஸோ உங்களோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ உங்களோட ப்ராஃபிட்டபிள் ரேஷியோ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கோடெக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பாட் சிக்னல்ஸ், லைவ் சிக்னல், அட்வான்ஸ் சிக்னல், அந்த மாதிரி பார்த்தா பாட் சிக்னல்னா 24/7 பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா ஃப்ரீயாகவே தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பர் டேக்கு 2 to 3% பண்ண ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபுல் ப்ரூஃப்ஸ்மே பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க செக் பண்ணி பாருங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க இக்னோர் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ பார்ட் 1 பார்த்தீங்கன்னா why these moves happens, அதாவது பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஒரு மார்க்கெட் இருக்குன்னா ஸோ அது பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுறதே பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் வச்சு தான் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். ஓகே, ஸோ ஆர்டர்ஸ்னா அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ பை ஆர்டர், செல் ஆர்டர்னு இருக்கும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோடெக்ஸில் இருக்கிறது. ஸோ இது பண்ணா பை ஆர்டர், இது பண்ணா செல் ஆர்டர்ஸ். ஓகேவா? ஸோ மார்க்கெட் மூவ் ஆகுறதே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர்ஸை பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ லார்ஜ் பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் இருக்காங்களே, ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ அதர் இந்த ஓடிசியை விட்டுருங்க. ஸோ நம்ம ஃபாரெக்ஸ்க்கு எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ லார்ஜ் பார்ட்டிசிபென்ட்ஸ்னால் யார்? ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸ், பேங்க்கு, ஸோ லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ், இந்த மாதிரி இருக்காங்களே. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெரி லார்ஜ் பொசிஷன்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக வச்சு பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஓவரால் மார்க்கெட்டுமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அவங்கலாம் என்ட்ரி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரேண்டம் பிளேஸ்லனா அவங்க பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுக்க மாட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதாவது எந்த மாதிரி இடம்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ஜோன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா? ஸோ எந்த மாதிரி இடத்துலனா லிக்விடிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி சொல்கிறது, ஸ்டாப் லாஸ் வைப்பாங்கள்ல. ஸோ ஸ்டாப் லாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஹை, ப்ரீவியஸ் ஹை இருக்கும். ஸோ அதுக்கு அந்த இடத்துல லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ்னு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஸோ ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே வந்தால் மட்டும் தான் என்ட்ரி எடுப்பாங்க. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கும் கீழே போனால் மட்டும் தான் என்ட்ரி எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏரியாவுக்கு பார்த்தா ப்ரைஸ் ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகும். ஓகேவா? ஸோ சேம் டைம்ஸ் பண்ண ட்ரிகர் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த லார்ஜ் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்களா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சரியான ஒரு டைமு. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அவங்க என்ட்ரி எடுப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விடிட்டி ஏரியான்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டியை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மூவ் ஆகும். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தா 4 பார்ட் பார்த்தா எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் இந்த டியூரேஷனில் கவர் பண்ணால் மட்டும் தான் ஸோ வீடியோ பண்ணால் கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ண முடிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால தான் ஸோ இதுவே பண்ணால் ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா பார்ட் 2 என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ வேர் ட்ராப்ஸ் யூஸ்வலி ஹேப்பன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ட்ராப்ஸ் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நடக்கும்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ இது பார்த்தா ஒன் ஆஃப் த மெயின் திங். ஓகேவா? ஸோ ட்ராப்ஸ்னா எந்த இடத்துல நீங்கள் நடக்குதுன்னு ஃபைன் பண்ணிக்கிட்டாலே ஸோ ஓவராலாக நீங்கள் பேட் என்ட்ரி எடுப்பீங்களா, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேட் என்ட்ரிஸ் எடுக்கும்போது உங்களால் அதை ஐடென்டிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னா காமனாக எந்தெந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா நடக்கும்னு சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் ஹை. ஓகேவா? ஸோ நிறைய பேர் பிகினர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹை, ப்ரீவியஸ் லோ எதுவுமே பார்த்தீங்கன்னா தெரியாது. ஓகேவா? ஸோ நான் எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் வீடியோஸாக பார்த்தீங்கன்னா நிறையவே பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பாருங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்க்க தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் என்ன, ஸோ ஹையர் ஹை ஹையர் லோனா என்ன, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பிகினருக்கான ரொம்பவே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ வாங்க நம்ம நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா ட்ராப்ஸ் எந்த இடத்துல நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹை. ஓகேவா? ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹைக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஸோ பிரேக் அவுட் நடக்கும்னு வெயிட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க போய் ஸோ அப்டேட் பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்துருவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹையில் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் வரும்போது இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது ப்ரீவியஸ் ஹைன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல
இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல கவர் பண்ணிடுச்சா, பிரேக் அவுட் ஆகிடுச்சு பாருங்க. இந்த ப்ரீவியஸ் ஹையை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிடுச்சா. ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஸோ இதுக்கப்புறம் போய் பார்த்தீங்கன்னா பை என்ட்ரி பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. ஓகேவா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பை என்ட்ரி எடுப்பாங்க. பட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது லாஸ் தான் ஆகும். ஓகே, ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டியே பார்த்தீங்கன்னா இருக்காது. ஓகேவா, சேம் தான் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோன். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோனா. ஸோ கேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா செல் என்ட்ரி எடுப்பாங்க. ஓகே, ஸோ பட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேலே தான் போகிருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணிடுவாங்க. நான் சொல்கிறதுனா எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸ் லோ பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்களா. ஸோ அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ அகைன்மே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது ஒரு ப்ரீவியஸ் லோன் வச்சுக்கோங்க. ஸோ கேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. ஓகேவா, ஸோ பட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இல்லைன்னா ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேலே போயிடும். ஓகேவா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப்பு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப்லாம் நடக்கும். ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 2 பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ யூஸ்வலி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகேவா, ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட் ட்ராப் தான். ஓகேவா, ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனலிஸ் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ட்ரேட்ஸ் தான் என்ட்ரி எடுப்பாங்க. ஓகேவா, ஸோ அதாவது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுப்பாங்க. ஸோ நான் ரொம்பவே பார்த்தீங்கன்னா இதுவுமே ரொம்பவே சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா, ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வச்சு தான் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் லெவலுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ட்ரேடர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ பட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சடனாக பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு மேலே போனோன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பை என்ட்ரி எடுத்துருவாங்க. ஓகேவா, ஸோ அதான் பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சடனாக பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகி மேலே போகும்போது ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஸோ பையர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்ட்ரோல் ஆகி பையர்ஸ் பார்த்தீங்கன்னா அதிக பவரில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பை என்ட்ரி எடுப்பாங்க. ஓகே, ஸோ அதான் சொன்னால பிரேக் அவுட் ரேட்ஸ்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் என்ட்ரி எடுப்பாங்க. ஓகேவா, ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பை என்ட்ரி எடுக்கிறனால பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக பார்த்தீங்கன்னா பையர்ஸ் பார்த்தீங்கன்னா பவராக இருப்பாங்க. ஸோ பட் ஆஃப்டர் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ லிக்விடிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா கலெக்ட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரிவர்சல் டைரக்ஷனுக்கு மூவ் ஆகிடும். ஓகேவா, ஸோ இந்த ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ்க்கு நடக்கிற ஒரு ட்ராப். ஓகே, ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லைனில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரீச் ஆனிச்சுன்னா ஸோ ப்ரைஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் அவுட் பண்ணி நல்லா போகும்போது ஸோ பை என்ட்ரி எடுப்பீங்க. ஸோ பட் பார்த்தீங்கன்னா அது குறிப்பிட்ட டைமுக்கு பார்த்தீங்கன்னா பையர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பட் சடனாக பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகி பார்த்தீங்கன்னா சேம் லெவலுக்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரீச் ஆகிடும். ஓகேவா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் ட்ராப்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் 4th பார்ட்டை பார்த்துடலாம். ஓகேவா, ஸோ அதாவது சயின்ஸ் ஆஃப் பாசிபிள் மேனிப்புலேஷன். அதாவது மேனிப்புலேஷன் நடக்க போதுன்னா நீங்கள் எதை வச்சு ஃபைன் பண்ணலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சடன் ப்ரைஸ் ஸ்பைக்ஸ். ஓகேவா, ஸோ அதாவது அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ மார்க்கெட் இப்போ மேலே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ சடனாக மேலே போயிட்டு சடனாக கீழே இறங்கிருக்கும். ஓகேவா, ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஸ்பைக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் போயிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஸ்லோ டவுன் ஆகிடும். ஓகேவா, ஸோ இதுதான் லிக்விடிட்டியை கிராப் பண்ணதுன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ மார்க்கெட் குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போகிட்டு ஸோ கீழே இறங்கிருக்கு பாருங்க. ஸோ இது லிக்விடிட்டியை கிராப் பண்ணிருக்கு. அதாவது லிக்விடிட்டியை எடுத்துருக்கு. ஓகேவா, ஸோ இது ஒன்று. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாங் கேண்டில் விக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ பெரிய பெரிய கேண்டிலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா விக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் ஷோ பண்ணுறேன் பாருங்க. ஸோ இந்த டோஜி கேண்டிலுக்கு பாருங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விக்கு. ஓகேவா, ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா போக வரைக்கும் அட்டம் பண்ணிட்டு ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ அதால் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் க்ளோஸ் பண்ண முடியாமல் அகைன் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகி ஸோ எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆனிச்சோ அந்த இடத்துக்கே போய் நின்றுடுச்சு. ஓகேவா, ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா அது என்ன பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிச்சோ ப்ரீவியஸ் கேண்டில் பண்ண என்ன ட்ரை பண்ணிச்சோ ஸோ அதை பார்த்தீங்கன்னா அடுத்த கேண்டில் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ நான் இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்னன்னா ஸோ இந்த லாங் கேண்டில் விக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகுதுன்னு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதை அட்டம் பண்ணியிருக்கு. ஸோ அதே மாதிரி போயிருக்கு. பட் பார்த்தீங்கன்னா அதால் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா அது ஸ்டார்டிங் ப்ரைஸ்க்கே பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ அதை சொல்கிறதுனா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ரிவர்சல். ஓகே, ஸோ ஃபாஸ்ட் ரிவர்சல்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ பிரேக் அவுட் பண்ணிட்டு சடனாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கே வந்துடும். ஓகேவா, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ரிவர்சல்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகேவா, ஹவு ட்ரேடர்ஸ் கேன் அவாய்ட் தீஸ் ட்ராப்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராப்ஸை பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம அவாய்ட் பண்ணணும் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மெயின் திங். ஓகே, ஸோ இதை மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதை
இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட் என்ட்ரிஸ் எடுக்கிறத பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த 4 டாப்பிக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டைமில் பார்த்தீங்கன்னா கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 5ஐயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே? ஸோ அப்போ இந்த 5th டாப்பிக்கையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மெயின் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இமிடியேட்டாக பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஸோ இமிடியேட்டாக பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுக்கிறது தான். ஓகேவா? ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய மிஸ்டேக். ஓகேவா? ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அது என்ன கன்ஃபர்மேஷனாக இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் அவுட் லெவலுக்குமே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டினியூஷன் கேண்டில்ஸ் பண்ண நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பிரேக் அவுட் ஆகும்ல, ஸோ அந்த சேம் ட்ரெண்டில் உள்ள ஸ்ட்ராங் கேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின் திங் பார்த்தீங்கன்னா மொமெண்டம் பார்த்தீங்கன்னா அந்த மூவ்க்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு பிரேக் அவுட்டை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் வச்சு ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அக்யூரேசின்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா ரியலாக இருந்ததுன்னா ஸோ ப்ரைஸ் பண்ணால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸோ பிரேக் அவுட் டைரக்ஷனில் தான் மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ அதை பண்ணால் பிரேக் அவுட் எந்த கேண்டில் பண்ணால் பிரேக் அவுட் ஆகிருக்கோ ஸோ அந்த கேண்டில் டைரக்ஷன்லேயே தான் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் எல்லாமே பண்ணால் மூவ் ஆகும். ஸோ அதுதான் பண்ணால் ஒரு ரியல் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுவே பண்ணால் பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா ஃபேக்காக இருந்ததுன்னா ஸோ அகைன்மே பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கே பண்ணால் ரிட்டர்ன் ஆகிடும். அதாவது பண்ணால் பிரேக் ஆனதுக்கப்புறம் கேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் ஹோல்ட் பண்ணாமல் கீழே பார்த்தீங்கன்னா இறங்கிடும். ஓகேவா? ஸோ அதனால் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் உங்களால் நிறைய ட்ரேட்ஸை பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக் ட்ரேட்ஸை பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்க முடியும் கைஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ லிக்விடிட்டினா என்ன, ஸோ அது பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது, ஸோ அதை எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் என்ட்ரிஸ் எப்படி ப்ராப்பராக எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா யாருக்கா டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைமில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அது இந்த டவுட்ஸாக இருக்கலாம், அது வேறு ஏதாவது டவுட்ஸாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ கோடெக்ஸில் டெபாசிட் அண்ட் வித்ட்ரால் இஷ்யூ ஸோ எது வேணா இருக்கலாம். ஓகே? ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.